இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஆசனா வந்து காடஸ் போஸ்ன்னு சொல்லுவாங்க, உட்கட்ட கோணாசனா. ஸோ இந்த போஸ் வந்து யூஸ்வலாக ரொம்ப ஸ்டிஃப்னஸ் குறைக்கிறதுக்கு, உங்கள் லோவர் பாடி ஸ்டாமினா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. யூஸ்வலி இது வந்து நம்ம ஹிப்ஸை இன்னும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணும், வைட் அப் பண்ணும். ஸோ இந்த போஸை நம்ம எப்படி செய்யலான்னு இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ நீங்கள் உங்கள் சென்டர் ஆஃப் த மேட்டுக்கு வந்துடுங்க. இங்கேருந்து உங்கள் லெக்ஸை கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வைடாக அப்பார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல உங்கள் டோஸ் வந்து வெளியில் பாயிண்ட் பண்ணணும், உங்கள் ஹீல்ஸ் வந்து கொஞ்சம் உள்ளே பாயிண்ட் பண்ணணும். ரொம்ப வெளியில் வேண்டாம், ஒரு க்ராஸாக பண்ணால் போதும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து இன்ஹேல் பண்ணிவிட்டு அண்ட் எக்ஸேல் பண்ணும்போது நீஸ் பெண்ட் பண்ணணும். நீஸ் பெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் கையை வந்து ஐதர் தைஸ் மேலே வச்சுக்கலாம், இல்லை உங்கள் ஹிப் மேலே வச்சுக்கலாம், இல்லை இந்த இடத்துல உங்கள் ஜாயிண்ட் பாம்ஸை வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த போஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி சப்போஸ் உங்கள் பேக் ஓவராக ஆர்ச் ஆகுதுன்னா உங்கள் பெல்விஸை டில்ட் பண்ணிவிட்டு உங்கள் கோர் ஆக்டிவேட் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் நீங்கள் கீழே இறங்க பாருங்கள். சப்போஸ் இந்த போஸ் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸ்லோவாக உங்கள் டோஸ் மேலே வாங்க, உங்கள் ஹீல்ஸை லிஃப்ட் பண்ணுங்க. And straighten your leg. And then bring your legs together. Thank you. So in case உங்களுக்கு வந்து ரொம்ப low back stiffness இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாகவே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், வால் சப்போர்ட் எடுத்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு நீ ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குன்னா ஸ்குவாட் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, ரொம்ப டீப்பாக உள்ள போக வேண்டாம், கொஞ்சம் மேலே இருந்துக்கலாம். ஓகே, ஸோ இதை நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண உங்கள் ஹிப்ஸ் இன்னும் ரொம்ப ஃப்ளெக்சிபிள் ஆகும் அண்ட் உங்கள் லெக்ஸும் இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ இந்த ஆசனாவை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நம்ம அடுத்த வாட்டி பார்க்கலாம்.